ஸோ இன்றைக்கி ஜாகிரஃபியில் இந்திய ஆறுகள் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. இந்த டாபிக் வந்து மிக அதிக முக்கியமான டாபிக். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த இந்திய ஆறுகளில் கேட்குறாங்க. இதை படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அந்த கொஷினே கேட்குறாங்க. கொஞ்சம் நஞ்சம் ஆறுகள்லாம் கிடையாது, நிறைய ஆறுகள் இருக்குது. ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஜாகிரஃபியில். ஸோ வரிசையாக நம்ம டாபிக் கவர் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், 5th சாப்டர் ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்திய ஆறுகள். ஸோ 8th ஜாகிரஃபி புக்கில் வந்து டேம் 1 லெசன் 3ல் இருக்குது. 10th ஜாகிரஃபி லெசன் 1 6.6ல் இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ நோட் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் வந்து புக் எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்தியன் ரிவர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப் சேனலில் 4 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கு வந்து உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அங்கே பாருங்கள், அவங்க வந்து 1 2 3 4 5 வீடியோஸுங்க, மொத்தம் 5 வீடியோ இருக்குது. ரிவர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. நான் ஒரே ஒரு லிங்க்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிரும், ஓகேங்களா? இப்போ இது கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ஓப்பன் ஆகிரும். ஸோ வீடியோவில் நம்ம கரெக்டாக அந்த சேனலுக்கே போயிருங்க. சேனலில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ 5 வீடியோஸ் இருக்குது. ஸோ இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டவணையில் ஒரு டேபிள் காலம் போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாமுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, சரிங்களா? இந்த 5 வீடியோஸையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், சரிங்களா? அதோடு சேர்த்து நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வரிசையாக பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்தியன் ரிவர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 1 பார்ட் 1, அதே மாதிரி இந்தியன் ரிவர்ஸ் பார்ட் 2 இங்கிலீஷ் மீடியம், இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு தனியாக இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ டாபிக் உள்ளே போகலாம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கே வந்து டேபுலர் காலத்தில் இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்குங்க, அதையும் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய பிளேசஸ், சரிங்களா? ஸோ இது தனியாகவே நீங்கள் டைமிங் ஒதுக்கி நிறையா படிச்சுக்கணும். ஸோ இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு, அதை தான் வந்து டோட்டலி இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாரும் வந்து ட்ரைனேஜ்னால் கால்வாய் வெட்டி விடல, தானாகவே இயற்கையாகவே அமைந்தது தான். என்னன்னா அப்படின்னா 2 பெரும் பிரிவுகள். ஒன்று வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ், இமயமலையில் தோன்றும் ஆறுகள். இன்னொன்று வந்து பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்ப இந்திய ஆறுகள். அதுதான் இங்கே டேபுலர் காலத்துலேயும் போட்டிருக்கோம். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்டு பெனின்சுலர் ரிவர்ஸ். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் எது எது? இண்டஸ், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அதே மாதிரி தீபகற்ப ஆறுகள் வந்து அதிகமாக இருக்கும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தபதி, சரிங்களா? இந்த ஆறுகளில் முதல் லிஸ்ட்டில் இந்த ஆறுகளை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இண்டிவிஜுவலாக ஹிமாலயன் ரிவர்ஸில் போகிறோம். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, எதுக்கு இது ஹிமாலயன் ரிவர்ஸ் நேம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆறுகள் முழுவதும் இமயமலையிலிருந்து தோன்றுகிறது. அதான் முக்கியமானது. த ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ், தட் இஸ் கால்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ். இந்த ரிவருக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டுங்க, சரிங்களா? பெரினியல் ரிவர்ஸ், அதாவது வற்றாத ஜீவன் நதிகள். வருடம் முழுக்க
வற்றவே வற்றாதுங்க. அதாவது நீர் இல்லாமலே போகாது. சரிங்களா? அதனால இது பெரினியல் ரிவர்ஸ். இதில் ஒரு கொஷின் நம்ம பின்னாடி படிப்போம். இப்போ ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு, தீபகற்ப ஆறுகள் இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது தீபகற்ப ஆறுகள். அந்த ஆறுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே வந்து நான் பெரினியல் ரிவர்ஸ் தான். அது வற்றும் ஜீவ நதிகள் தான், வற்றும் நதிகள் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நதி பெரினியல் ரிவர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து ஃப்ளட்டு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ தாமிரபரணி அப்படிங்கிற ஆறு வந்து வற்றாத ஒரு ஜீவநதி, தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நதி. சரி, நம்ம இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய முதல் நதியை பார்க்கலாம். சிந்து நதி. சரிங்களா? சிந்து நதி, இண்டஸ் ரிவர். நமக்கு இங்கே அதிகமாக பாயறதில்லை. இந்தியாவில் வந்து குறைவான இடத்துல மட்டும்தான் பாயுது. இதான் வந்து லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. சரிங்களா? அதாவது மிக நீளமான ஒரு நதி இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 2880 கிலோமீட்டருங்க. அதில் 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுதுங்க. இது எல்லாம் வந்து வெவ்வேறு பிளேஸில் போயிடுது. இதனுடைய ஆரம்ப இடம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாஷ் ரேஞ்ச், திபெத், நியர் மானசரோவர். சரிங்களா? மானசரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரியிலேருந்து திபெத்து, சரிங்களா, திபெத்தில் இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடர்லேருந்து உருவாகுது. இப்போது இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் திபெத் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, ஸோ திபெத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்குல்ல, திபெத்தியன் பிளாட்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. திபெத்தியம் என்ன சொல்கிறதுங்க, அது வந்து ஒரு பீடபூமி இல்லையா? பீடபூமியில் எந்த ஒரு ஃப்ளைட்டும் கிராஸ் ஆகாது. அந்த திபெத்திய ஃப்ளைட்டு மட்டும்தான் கிராஸ் ஆகும் தவிர மற்ற எந்த ஃப்ளைட்டும் கிராஸ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தான் ஹிமாலயன்ஸே இருக்குது. ஹிமாலயன்ஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் எல்லாமே தெரியும். உலகத்திலேயே மிக உயர்ந்த பீக் எவரெஸ்ட் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு போகும்பொழுது உங்களால் வந்து ரொம்ப ஹைட்டு 15,000 ஹைட்டுக்கு மேலே போகணும். அப்போ ஹைட்டில் போகும்போது கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹைட்டை குறைக்கும் பொழுது இந்த ஹிமாலயனுடைய பாறைகள் இடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு ஃப்ளைட்டும் அதை போகிறதில்ல, சுற்றி தான் போயிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இந்திய ஆறுகளுடைய மேப்பை தான் நீங்கள் பார்த்துட்டு போனது. சரிங்களா? அந்த மேப்பை கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மேப்பை வச்சு கூட நீங்கள் வந்து ஆறுகள் எங்கெங்கே எந்தெந்த ஆறுகள் ஓடுதுன்னு சொல்லி படித்து வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த கங்கை, அது மீன்ஸ் அதாவது சிந்து நதி இல்லையா, இண்டஸ் ரிவர். இது வந்து த ரிவர்ஸ் ஃப்ளோ லடாக் அண்டு ஜாஸ்கார் ரேஞ்ச் அண்டு கிரியேட்ஸ் டீப் ஜாரேஜ். சரிங்களா? அதாவது குறுகிய மலை இடுக்குகளையாக போயிட்டு லடாக் ஜாஸ்கர் மலைத்தொடரில் அப்படியே குறுகிய பள்ளத்தாக்குள்ள ஒரு ஜார்ஜ்னு சொல்லுவாங்க, ஜார்ஜ் வழியாக அது வந்து போயிட்டுருக்காமா இந்த நதி, சிந்து நதி. இந்த நதி வந்து பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் வழியாக போகுது, சவுத் நியர் சில்லார் அண்ட் என்டர்ஸ் பாகிஸ்தான் வழியாக அப்படியே போயிட்டு எங்கே போகுதுங்க, அரேபியன் சீக்கு வந்து போய் கலந்துரும். இதுதான் வந்து சிந்து நதியுடைய ட்ராவலிங். இது அப்படி நம்ம சார்ட்டில் போட்டிருப்போம், அட்டவணையில் போட்டிருப்போம், அதை படிச்சுக்கிங்க. ஓகேவா? எக்ஸாமில் கேட்குறது, ஸோ ஆரிஜினேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக் எந்தெந்த கண்ட்ரிஸில் வந்து அது கிராஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் மேஜர் ட்ரைபியூட்டரிஸ் துணை ஆறுகள் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஜீலம், சரிங்களா, சேனாப், ராவி, பீஸ், சட்லஜ். இல்லை மனப்பாடம் பண்ணணுங்க, வேறு வழியே இல்லை. சரிங்களா? இது எல்லாமே அரேபியன் சீயை போய் தான் கலக்குது. அதில் முக்கியமான சேனாப் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நதி சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு, லார்ஜஸ்ட் ட்ரைபுட்டரி ஆஃப் இண்டஸ் அப்படின்னா சேனாப் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கங்கா ரிவர் சிஸ்டம். அதாவது ஏஷியாலேயே இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். சரிங்களா? அது இந்தியாவில் பாயும் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு அப்படின்னா இந்த கங்கை ரிவர் தான். எவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரவுது பாருங்கள், 8 லட்சத்தி
8,61,404 சதுர கிலோமீட்டரில் இது வந்து பாயுதுங்க. இது எங்கேருந்து ஆரம்பிங்க? கங்கா ஒரிஜினேட் ஏங்க பாகீரதி படித்து வச்சுக்கணும். பாகீரதி ஃப்ரம் கங்கோத்ரி கிளாசியர். கிளாசியர்னு என்னங்க? அந்த பனி கட்டிகள் இருக்கு இல்லையா, பனிப்பாறைகள். அந்த கங்கோத்ரி பனிப்பாறைகள் எங்கன்னா உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் உத்தரகாண்ட். இந்த பிளேஸில் நான் வச்சுக்கேன். உத்தரகாண்ட் மாநிலம் அதுலேருந்து உத்தர்காசிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கக்கூடிய கங்கோத்ரி பனிப்பாறையில் பாகீரதி அப்படிங்கிற பிளேஸில் தான் அந்த கங்கை நதி உருவாகிறது, உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் 7,010 மீட்டர் உயரம் அங்கேருந்து இது பாயுதுங்க. இதனுடைய ட்ராவல் பற்றி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 25 கிலோமீட்டர் தூரம் இந்தியா முழுக்க இது பாய்ஞ்சு ஒரு மிகப்பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னா ஸோ கங்கட்டிக் பிளான்ஸ் மறந்துடக்கூடாது. ஸோ அதோடைய ரூட்டை தான் ப்ளூ கலர் லைனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கங்கையின் துணை ஆறுகள் யாவை அப்படின்றத நான் படித்து வச்சுக்கணும். யாவைன்னு கேட்க மாட்டான். பின்வரும் எவை கங்கை நதியின் துணை ஆறுகள் இல்லை அப்படின்னாலே மாட்டிக்குவோம். அதே மாதிரி துணை ஆறுகள்லாம் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஸோ ராம் கங்கா, கோமதி, சரி, காக்ரா, கண்டக் இதெல்லாம் வந்து இந்த கங்கை நதியின் துணை ஆறுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் கோசியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து தென்பகுதியிலிருந்து பாயக்கூடிய ஆறுகள் இருக்குது. அதில் வந்து யமுனா, சாம்பல், சோன், பெட்வா. இந்த நதிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நதிகளில் அதாவது கங்கை நதியிலேயே ரொம்ப தூரம் பாயக்கூடிய ஒரு மிகப்பெரிய துணையாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா தான். ஸோ யமுனா தான் வந்து எப்படி நம்ம வந்து இண்டஸ் ரிவரில் அந்த சேனா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கங்கை யமுனான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாமே மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த நதி பாயும் பொழுது என்ன செஞ்சிட்ருக்குது, கங்கை நதி பாயும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கங்கை நதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரிவர் ஆஃப் பத்மா இன் வங்கதேசத்தில் கங்கை நதி பாயக்கூடியதுக்கு பேர் பத்மான்னு சொல்லி பேர் வரும். ஸோ பங்களாதேஷில் கங்கை நதியை பத்மா என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா creates the world's largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. புரியுதுங்களா? ஸோ வங்காள விரிகுடாவில் கலக்கிறதுக்கு முன்னால் சரிங்களா, சுந்தர்வன காடுகள்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அதாவது பெரிய டெல்டா பகுதி சுந்தர்வன் அப்படிங்கிறது பங்களாதேஷில் அந்த பிளேஸை உருவாக்குது. எப்படின்னா நம்மளுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, அமேசான் ரிவர்ஸ் தான் இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா. அதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த கங்கை பிரம்மபுத்திரா பெருசாக ஒரு சுந்தர்பன்ஸ் வந்து உருவாக்கக்கூடியது. இந்த கங்கை பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது 2 ஆறுகள். இந்த அடுத்தது பாருங்கள், பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தை பார்த்தோம்னா இந்த பிரம்மபுத்திரா வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள். இது வந்து மானசோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மயாங்டங் சரிங்களா அப்படிங்கிற பனியாற்றில் 5,150 மீட்டர் உயரத்திலிருந்து அப்படி கீழே விழுது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழியில் இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டாக படிச்சுக்கணும். ஸோ சென்டென்ஸ் கொடுத்து கூட கொஷின் கேட்பாங்க, எப்படினாலும் கேட்பாங்க. ஸோ இந்த பகுதி இந்தியன் ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. நிறைய கொஷின்ஸ் வந்து இங்கே கேட்கக்கூடிய பிளேசஸ். சரிங்களா? ஸோ இந்த ரிவருக்கு வந்து திபெத்தில் இது பாயும் பொழுது சாங்போ ரிவர் அது பியூரிஃபயர் தூய்மையான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்களாமா இங்கே திபெத்தில். இந்த ரிவருடைய தூரம் பற்றி பார்த்திங்கன்னா 2900 கிலோமீட்டர். அதில் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் வந்து இது பாயுது. இது எங்கெங்கெல்லாம் பாயுது அடிப்பாங்க. இட் என்டர்ஸ் இன்டு இந்தியா த்ரூ டெஹாங் ஜார்ஜ் இன் அருணாச்சல பிரதேஷ்.
தெகாங் அப்படிங்கிற மலை இடுக்குகளின் வழியாக வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அது பே ஆஃப் பெங்காலை போய் அடையும். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் எது, இந்த பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்க்கலாம். கீழே வரக்கூடியது என்னென்ன மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்துக்கலாம் பாருங்கள். டிஸ்டா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ. These are the major tributaries of பிரம்மபுத்திரா ரிவர்ஸ். பங்களாதேஷில் நான் வச்சுக்கோங்க, பங்களாதேஷில் இந்த ரிவர் அங்கே போனிச்சுன்னா ஜமுனா என்று அழைப்பார்கள். கங்கையை வந்து பத்மா என்றும் பிரம்மபுத்திராவை ஜமுனா என்று அழைப்பார்கள். சரிங்களா? ஆஃப்டர் இட்ஸ் ஜாயின்ஸ் வித் ரிவர் கங்கா இன் பங்களாதேஷ், இந்த பிரம்மபுத்திரா ரிவர் கங்காட்ட போய் ஜாயின் பண்ணிட்டு த ரிவர் இஸ் கால்டு மேக்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ மேக்னா எங்கே இருக்குது? பங்களாதேஷில். பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேர்ந்து மேக்னா என்று அழைக்கப்படுற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய டெல்டா பகுதியை உருவாக்கக்கூடியது. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது வந்து ஹிமாலயன் ரிவர்ஸை தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்ப இந்திய ஆறுகள். சரிங்களா? இது வந்து ஜென்ரலி இந்த தீபகற்ப இந்திய ஆறுகள் எங்கே பாய்கிறதுனா சவுத் இந்தியாவில் தான் இந்த பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து பாய்ஞ்சிட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் எல்லாமே உருவாகுது. ஆனால் இந்த ரிவர் எப்படிங்க? சீசனல் ரிவர், பருவகால ஆறுகள், வற்றும் ஆறுகள். ஏன்னா அப்பப்போ வற்றும். சரிங்களா? தண்ணி வராமல் போயிடும். ஸோ இந்த ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் ஃப்ளோ த பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2. அது பாயக்கூடிய அது சொல்ல திசையை பொறுத்து இரண்டு வகையாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் தீபகற்ப ஆறுகளை. ஈஸ்ட்டு ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட்டு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், வெஸ்ட்டு ஃப்ளோயிங் ரிவர்ஸ் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். ஸோ இந்த படத்துலேருந்து, இந்த மேப்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எந்த ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது, எந்த ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தேரி பாட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேப்பை எடுத்து பார்த்துக்கேன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமான ஒரு நதி வந்து மகாநதி. சரிங்களா? மகாநதி இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா சிவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர். ஸோ ஃப்ளோஸ் த்ரூ ஒடிசா. சரிங்களா? இதோடைய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டருங்க. அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிக்காவிலிருந்து ஒரு உற்பத்தி ஆகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக எங்கே போகுது? பே ஆஃப் பெங்கால் போயிட்டுருக்குதுங்க. 851 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய மகாநதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நதியை தான் இந்த ஒடிசாவில் பாயும் பொழுது அது இருக்கக்கூடிய பிளேஸ் கட்டக் இல்லையா? கட்டக், புவனேஸ்வர், கட்டக். ஸோ புவனேஸ்வரில் வந்து ரிவர் கிடையாது, கட்டக்கில் தான் ரிவர். இந்த ரிவர் அங்கே வரும்போது ஃப்ளட்டு வந்துடும். திடீர்னு வந்து மழை இங்கே சத்தீஸ்கரில் மழை பெய்யும் போது இங்கே பயங்கரமான ஒரு ஃப்ளட்டு வந்து வரது. அப்போ திடீர்னு வருங்க, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான துணையாறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செனாத் டெலன், சந்தூர், இப், சித்ரட்ரா, கெங்குட்டி. எப்படி இருக்குத்தியா நேமு கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. தனியாகவே ஒரு பிளேஸ், ஒரு மூலையில் உட்காந்து சொல்லுவோம்ல, தலையில் கொட்டி மனப்பாடம் பண்ணுற மாதிரி கேட்கும். இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டு விட்ருவாங்க, நான் ஞாபகத்திலே இருக்காது. சித்ரட்லா எதனுடைய துணையாறுகள்னு கேட்பான், நேரடியான கேள்வி. அல்லது மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டு விட்ருவான், கேட்டுருக்கான். ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் எடுத்து பாருங்கள். எஸ்எஸ்சி கொஷின்ஸ், ஆர்ஆர்பி கொஷின்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ட்ரெண்டிங் கொஷின்ஸாகவே இருக்கும். சரிங்களா? இட் ஃபார்ம்ஸ் எ டெல்டா அண்ட் ஃப்ளோஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். நதிகள்லாம் சும்மா ஓடுறது இல்லைங்க, எல்லாம் டெல்டாவை உருவாக்குது. டெல்டாவில் என்னங்க? விளைச்சலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய டெல்டா பகுதிகளை கொடுக்குது. ஸோ அடுத்த ஒரு கிழக்கு நோக்கி பாயக்கூடிய அடுத்த ஒரு நதி பார்த்திங்கன்னா கோதாவரி. இது வந்து பெனின்சுலர் ரிவரில் தீபகற்ப நதிகளிலேயே மிக நீளமான நதி அப்படின்னா கோதாவரி தான். 1465 கிலோமீட்டர் தூரம் இது வந்து பாஞ்சிட்ருக்குது.
இது வந்து விருதகங்கா என்று அழைப்பார்கள். ஸோ விருதகங்கா என்று அழைக்கக்கூடிய நதிக்கு பேர் கோதாவரி. நான் வச்சுக்கோ, கோதாவரி, விருத கங்கா. ஸோ இது மாதிரி பெட் நேம்ஸ்லாம் வந்து சர்நேம்ஸ்லாம் வந்து படித்து வச்சுக்கணும். இது எங்கேருந்து உருவாகிறது? இது எங்கேருந்து உருவாகிறது அப்படின்னா, இட் இஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, எ போர்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். எல்லாம் மேற்கு தொடர்ச்சி நாசிக் மாவட்டத்திலேருந்து இந்த கோதாவரி உருவாகிறது. இதனுடைய துணையாறுகள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். துணையாறுகள் வந்தாலே கொஞ்சம் பேர் பாருங்கள். பூர்ணா, பெண்கங்கா, பிரணைத்தா, இந்திராவதி, தால், சாலமி அப்படின்னு எப்படி வரிசையாக அப்படி படிக்கலாம் கூடாது. மனப்பாடம் பண்ணி ரீகால் பண்ணணும். எழுதி 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 பார்க்கணும். அந்த அளவுக்கு இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஒரு 3 or 4 days இதை வந்து படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். கம்பேரேட்டிவாகவும் ரிப்பீட்டடாகவும் படிக்காதான் ஞாபகத்தில் இருக்கும். கொஷின்ஸ் இதில் தான் அதிகமாக கேட்குறாங்க, படிச்சுக்கோ. சரி, இந்த கோதாவரி எப்படி எங்கெங்கே பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாசிக்லேருந்து கிளம்பி தெலுங்கானா, அதாவது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் பிஃபோர் ஜாயினிங் பே ஆஃப் பெங்கால் அங்கே போகுது. இதில் போகும்போது இந்த தெலுங்கானா சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ராஜமுந்திரி அப்படிங்கிற பிளேஸில் 2 விதமாக பிரிஞ்சுதாம்மா. ஒன்று வந்து அதுக்கு பேர் வசிஸ்தா கௌதமி அப்படின்னு சொல்லி 2 ரிவராக 2 கிளைகளாக பிரிஞ்சிருது. சரிங்களா? அப்படி பிரிஞ்சு அது போயிட்டு கொல்லேரு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து லொக்கேட் ஆகுது. இங்கே த டெல்டாட்டிக் ரீஜன் ஆஃப் கோதாவரி. ஒரு நன்னீர் ஏரி, கொல்லேரு அப்படிங்கிற நன்னீர் ஏரி எந்த ஆற்று பகுதியில் வழியாக வருகிறது அப்படின்னா, கோதாவரி ஆற்று பகுதியாக வருகிறதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த ஒன்று பாருங்கள், கிருஷ்ணா நதி. ஸோ கிருஷ்ணா நதி இது எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலேஸ்வர் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. இப்போது நம்ம எத்தனை நதி பார்த்துருப்போம்? சிந்து நதி பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து கங்கை நதி பார்த்துருப்போம், பிரம்மபுத்திரா பார்த்துருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கோதாவரி, மகாநதி, இப்படி வரிசையாக ஒரு 5-6 நதி வந்துட்டுருக்கோம். இது எங்கேருந்து கிளம்பியிருக்குது, எங்கேருந்து முடிஞ்சிருக்குது, எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு சார்ட்டு மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே விட்டுருக்குது. அந்த வீடியோவை கண்டிப்பாகவே பாருங்கள். ஸோ ஈஸியாக இன்னும் வந்து மைண்டில் அப்சர்வ் பண்ணி ஞாபக சக்தி அதிகமாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர் தூரம் பாயுதுங்க. 2வது பெரிய நதி எது? தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய 2வது மிகப்பெரிய நதி அப்படின்னா இந்த கிருஷ்ணா நதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நதி வந்து எத்தனை ஸ்டேட்டு போகுது பாருங்கள். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அது வழியாக போயிட்டு பே ஆஃப் பெங்கால். அது போகக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸ் பாருங்கள், ஹம்சலா தேவி. ஸோ அருமையான பிளேஸு. ஹம்சலா தேவியில் போய் கலந்து அது வந்து கடலுக்கு போயிடுது. ஸோ ஈஸ்ட்டு நோக்கி போகுது அப்படிங்கிறது இந்த ரூட்டு தான் வரைஞ்சி அங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ணா நதியின் துணையாறுகள், சரிங்களா, இந்த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா பீமா, பெடவாறு, முசி, கொய்னா, துங்கபத்ரா. திரும்ப சொல்கிறேன், ஞாபகத்திலே வராது, திருப்பி உட்காந்து படிச்சுக்கணும். என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எந்த துணையாறு யாருக்கு இருக்காங்கன்னே தெரியாது. அவன் கொஷின் அதனால தான் அவன் டச் பண்ணுறது ரீசனே என்னென்னா, எந்த துணையாறு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமில் கிட்டத்தட்ட வந்து அதாவது அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற 50 கொஷின்ஸ்லேயே 50 or 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷினில் வந்து கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து 6 சம்மந்தப்பட்டதை கேட்டாங்க. எல்லாம் திணறிட்டாங்க. எது சரியான விடையை கொடுக்கவே முடியல. ஸோ சிறப்பாக படிச்சிருக்கணும். மிக சிறப்பாக படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சரே கொடுக்க முடியும். சரி, ஓகே. தமிழ்நாடு பக்கம் வரக்கூடிய காவிரி ஆறுக்கு போய் பார்ப்போம். ஈஸியாக ஞாபகம் இருக்கும் பாரு, காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு எங்கேருந்து உற்பத்தி ஆகுதும் ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ கர்நாடகா மாநிலம் தலக்காவேரி, குடகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா, அங்கே தான் இது உருவாகுது. இதனுடைய தூரமே வந்து 800 கிலோமீட்டர் தான். சரிங்களா? 800 கிலோமீட்டரில் காவேரி வந்து தக்ஷின் கங்கா ஆஃப் சவுத், தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவேரி ஆறு. இது வந்து கர்நாடகாவில் வரும்போது 2 விதமாக பிரிஞ்சிருச்சு. 2ஆக பிரிச்சிடும், பைஃபிரிகேட்ஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஃபார்மிங் சேக்ரட் ஐலண்ட்ஸ் ஆஃப்
ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்டு சிவசமுத்திரம். ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம். அங்கே வந்து ஒரு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கும் இந்த சிவசமுத்திரத்துக்கும் நடுவில் தீவு மாதிரி இருக்கும், தீவு மாதிரி உருவாகுங்க. 2 பக்கம் இந்த கர்நாடக நதி வந்து அது காவேரி நதி கர்நாடகாவில் பிரிஞ்சிடும். ஸோ சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படி 2ஆக பிரிஞ்சிடுங்க. பிரிஞ்சு அது போகும். ஓகேவா? இதனுடைய துணையாறுகள் ரீசண்டாக நம்ம டிஎன்பிசி கொஷின்லேயே கேட்டு வச்சுருந்தோம். எல்லோரும் திணறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள், ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதி. புரியுதா? ஸோ அமராவதி எங்கே இருக்குதுங்க? கரூரில் இருக்குது. நொய்யலும் கரூர் பக்கம் வந்துடும். அக்ராவதியும் கிடையாது. பவானி தெரியும் எங்கே இருக்குதுன்னு. ஸோ இது மாதிரி பிளேசஸ்லாம் நீங்கள் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இது கேட்ட எக்ஸாமில் கேட்ட கொஷின் வந்து பின்வரும் எவை பின்வரும் எவைன்னு இல்லை, மேட்ச் தி ஃபாலோயிங்கில் வந்து காவிரியோட துணையாறு பவானின்னு கொடுத்துருந்தான். ஸோ நிறையா பேர் வந்து ஆன்சரே கொடுக்கணும். பவானிங்கிறது எங்கேயோ கோயம்புத்தூர் வழியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். சரிங்களா? இது ஒரு துணையாறு, காவிரியோடைய துணையாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காவிரி எப்படி இது வந்து பாயுது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான குறுகலான மலையிடுக்கள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை வந்து அடையுது. அங்கே தான் என்ட்ரி. ஸோ காவிரி பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ஸ் வித் 2 சேனல் ரிவர் ஆஃப் கொள்ளிடம், கொலைரூன், அதுக்கப்புறம் காவேரி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த எலமனூர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு முன்னாடி அங்கே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு ஸ்ரீரங்கம் வந்து ஐலாண்ட் ஆகிடுங்க. அதாவது எப்படி நம்ம வந்து கர்நாடகாவில் இது வந்து எப்படி 2ஆக பிரியுதோ அதே மாதிரி இங்கேயும் பிரியும். ஒன்று வந்து கொள்ளிடம் போகும், இன்னொன்று வந்து காவேரி போகும். இது எங்கே இருக்குது? திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். சரிங்களா? இப்படியே இப்போ வந்து பூம்புகார், அது ஒரு காலத்தில் பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸ், காவிரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க இல்லையா, பூம்புகார், அது வந்து இன்றைக்கி கடலுக்கு அடியில் போயிடுச்சு. அந்த பூம்புகார் பிளேஸில் தான் இந்த வங்கக்கடலில் இந்த காவிரி போய் கலக்குதுங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது ஈஸ்ட்டு ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வெஸ்ட்டு ஃப்ளோயிங் ரிவர்ஸ், மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். சரிங்களா? என்னென்ன ஆறுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆறு வந்து நர்மதை. நர்மதான்னு சொல்லக்கூடிய நர்மதை ஆறு, இது வந்து எங்கேருந்து உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பிளாட்டிவ்ஸ் 1057 மீட்டர் உயரத்திலிருந்து அது வந்து விழுந்து கிட்டத்தட்ட 1312 கிலோமீட்டர் தூரம் இது பாயுது. கிட்டத்தட்ட 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இதை வந்து வடிநிலத்தை அது கொடுத்துருதுங்க. சரிங்களா? அதில் 27 கிலோமீட்டர் நீண்ட கழிமுகத்தை உருவாக்குது. எங்கே அப்படின்னா, காம்பே வளைகுடா வழியாக அரபியன் சீயை வந்து கலந்தது. ஸோ கல்ஃப் ஆஃப் காம்பே அப்படிங்கிறது வந்து இந்த அமராவதி ஆறு தான் பண்ணிட்டு இருக்குது. இது பெனிசுலா ரிவரில் தீபகற்ப நதியிலே வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய மிகப்பெரிய ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங்கஸ்ட்டு ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்மதா ஆறு தான். இதனுடைய முக்கியமான முதன்மை துணையாறுகள் ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை துணையார் பாருங்கள். துணையாறுகள் பர்னர், ஹெரன், பஞ்சார், துடி, ஷக்கார், தாவா, பர்னா, கோலார். என்ன பண்ணுறதுங்க, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியே இல்லை. பேரெலாம் ஞாபகத்திலே வச்சுக்க முடியாது. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஒரு நதி மேற்கு பாயக்கூடியது தபதி. ஸோ தபதி அப்படிங்கிறது another one of the major rivers in India, the length of the about 724 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த ரிவர் வந்து முல்தி இன் தி பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ். சரிங்களா? ஸோ பெட்டுல் மாவட்டத்தில் இருக்க முல்டாய் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து மத்திய பிரதேசில் இது உருவாகிறது. The only rivers, 3 rivers in peninsular India run from east to west. அதர்ஸ் நர்மதா அண்டு மாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீபகற்ப இந்திய ஆறுகளிலே வந்து நர்மதி, தபதை, மாயி இந்த 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்காக பாய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரிவரின் தபதியுடைய துணை ஆறுகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கி, கோமை,
அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா, போரி. என்ன பண்ணுறதுங்க, திருப்பி திருப்பி நீங்கள் படித்து ஆகணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து சார்ட் போட்டிருக்கேங்க. சார்ட் போடும்போது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அட்டவணை முறையில் அதை சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட் அவுட்ஃபால்ஸ் த அரேபியன் சீஸ் த்ரூ கல்ஃப் ஆஃப் கேம்பே. சரி, எல்லாமே கல்ஃப் ஆஃப் கேம்பே வந்து இது கொடுத்துட்ருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹிமாலயன் ரிவர்ஸும் பெனின்சுலர் ரிவர்ஸும் கிளியர் பண்ணிட்டோம், படிச்சிட்டோம். இப்போ என்னென்னா அதோடைய சிறப்பு இயல்புகள், கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இமயமலையிலே தோணுது, நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும், வற்றாத நதி இருக்கும், நிறைய நீர்மின் உற்பத்தி பண்ணி கொடுக்கும், ஆற்றின் மத்தியிலும் கீழ்மலை போதிலும் போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதான் இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி தென்னிந்திய ஆறுகள்னு சொல்லக்கூடிய இந்த பெனின்சுலர் ரிவர்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது, குறுகலாக இருக்கும், நீளம் குறைவாக இருக்கும், வற்றுமாறுகள், நீர் புனல் மின்சாரம், ஸோ ஹைட்ரோ பவர் சிஸ்டத்தை உருவாக்கும், நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாது. புரியுதுங்களா? கப்பலோ எதுவும் அந்த நர்மதை ஆற்றிலையும் எந்த ஆற்றிலையும் காவேரி ஆற்றிலையும் போனது பார்த்துருக்கோமா? போக முடியாது. ஆனால் நீ கங்கையில் போகலாம், பிரம்மபுத்திராவில் போகலாம், சிந்து நதியில் போகலாம். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்குள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ இதுக்கான இப்போ அடுத்தது பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் ஓடக்கூடிய ஆறுகள். ஸோ தமிழ்நாட்டு பக்கம் வரும்பொழுது டிஎன்பிசிஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் வரக்கூடிய பிளேசஸ். ஸோ ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் வந்து ஸோ ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ், எல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகக்கூடிய ஆறுகள். ஸோ இந்த ஆறுகளும் ஒரே ஒரு ஆறு, எல்லா ஆறுகளும் நான் பெரனியல்ஸ், அதாவது வற்றும் ஆறுகள். ஆனால் ஒரே ஒரு ஆறு தாமிரபரணி மற்றும் வற்றாத ஜீவநதியாக இருக்குதாமா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் மான்சூன் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஆறுகள். முதல் ஆறு பார்க்கலாம். காவிரி ஆறு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். தலைக்காவிரி பிரம்மகிரி குன்றிலிருந்து உருவாகக்கூடிய இந்த ஆறு. சரிங்களா? இந்த ஆறு பொறுத்த வரைக்கும் 805 கிலோமீட்டர், அது 800 கிலோமீட்டர் போட்டால் 805 கிலோமீட்டர் தூரம் போகுது. 416 கிலோமீட்டர் தான் தமிழ்நாட்டுக்கே அது வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இங்கே கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் போகுது. தமிழ்நாட்டில் வந்து 64 கிலோமீட்டர் தூரத்தில் இது போயிட்டு இருக்குங்க. ஸோ ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸ், அங்கேருந்து இது வந்து மேட்டூர் டேம் போயிட்டு மேட்டூர் டேமில் ஸ்டான்லி ரிசர்வாயர், மேட்டூர் டேமுக்கு இன்னொரு பேர் ஸ்டான்லி, அவர் கட்டினால ஸ்டான்லி ரிசர்வாயர், அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி ரிசர்வாயருக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்புது. சரிங்களா? இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்லாம் நம்ம பார்த்தோம். எதுங்க? பவானி ஜாயின்ஸ் காவிரி த ரைட் பேங்க் அபவுட் 45 கிலோமீட்டர் ஃப்ரம் தி மேட்டூர் ரிசர்வாயர், அங்கேருந்து சேருது. 45 கிலோமீட்டர், அது மேட்டூர் டேம்லேருந்து 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் தான் இது வந்து பவானி வந்து சேர்ந்துக்குது அப்படின்னு. ஸோ இது பின்னர் கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டின் ஒரு பெரிய டெல்டா பகுதியை கொடுக்கக்கூடியது அந்த காவேரி டெல்டா பகுதி. சரிங்களா? இதனுடைய துணையாறுகள் எல்லாம் பார்த்தோம். நொய்யல், அமராவதி. சரிங்களா? இதான் வந்து முக்கியமான ரிவர். அதில் வந்து இந்த நொய்யல் அமராவதி சேரக்கூடியது கரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் சேருது. அதுக்கு சேரக்கூடிய பிளேஸ் தான் திருமூக்கடல். ஸோ திருமூக்குடல் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த பகுதி ஆற்றின் அகல பகுதி வந்து அகன்ற காவிரி என்று அழைக்கப்படுது. ஸோ திருச்சி பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த காவிரி அகன்ற காவிரி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா அகண்டு கிடக்கும். கிட்டத்தட்ட வந்து அதோடைய அகலமே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட அகலமாக இருக்கும். ஸோ இந்த திருச்சிராப்பள்ளியிலலாம் வந்து 2 பகுதியாக பிரிச்சிருக்கோன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து கொள்ளிடம், சரிங்களா, இன்னொன்று வந்து காவேரியாக பிரிஞ்சிருக்குது. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்ரீரங்கம் இஸ் தி ஐலண்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஆல்ரெடி பார்த்தனால நம்ம ஈஸியாக சொல்லிவிட்டு வெளியே வந்துடலாம். அடுத்தது பாருங்கள், கல்லணை ஒரு டேம் இருக்கும். எங்கே? இந்த காவிரியுடைய குறுக்கு பகுதியில் கல்லணை மற்றும் டெல்டா பகுதி. ஸோ அந்த காலத்தில் கரிகால சோழன் கல்லணையை கட்டி, கல்லணை எது கட்டப்பட்டது? அங்கே ஒரு பெரிய டேம்லாம் கிடையாது, நீர் வந்து கொஞ்சம் தேங்கி இருந்து பாசன வசதிக்காக, இரிகேஷன் சிஸ்டத்துக்காக கட்டப்பட்டதான் இந்த அணை. ஸோ கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படும் கல்லணை காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டது. சரிங்களா? இது முக்கியமான ஒரு அணை.
இந்த அணையில் வந்து பார்த்திங்கன்னா பல கிளைகளாக பிரியும். அங்கேருந்து பல கிளைகளாக பிரிஞ்சு வலைப்பின்னல் இப்போ நெட்வொர்க் மாதிரி அப்படியே பிரிஞ்சு போகும். இதான் அந்த கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா. அதுக்கு பேர் வந்து கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது கல்லணையிலேருந்து பிரிஞ்சு வலைப்பின்னல் போல் கிளை ஆறுகள் உருவாக்கக்கூடியது தான் தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு கடைசியாக கடலூர் வழியாக பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துருது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு ஆறு பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் பாயக்கூடியது பாலாறு. பாலாறு. ஸோ பாலாறு ரிவர்ஸ் ரைஸ் பிஹைண்ட்ஸ் தலகவாரா வில்லேஜ். சரியா? தலகவாரா வில்லேஜ் அந்த கிராமத்துலேருந்து கோலார் கர்நாடகா பகுதியில் இருக்க கோலார், அங்கேருந்து இது வந்து உருவாகுதுங்க பாலாறு. இது வந்து கிட்டத்தட்ட 17,871 ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ஞ்சு 57% தமிழ்நாட்டிலையும் இது பாயுதுங்க. ஸோ கர்நாடகாவும் போகுது, ஆந்திர பிரதேசமும் இது வந்து பாயுது. அது பாயக்கூடிய மேப்பை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பாலாறு போகக்கூடிய பிளேசஸ்ஸு. ஸோ பாலாறுடைய துணை ஆறுகள்லாம் இருக்குது, அது கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். பொன்னை, சரிங்களா, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு நான் வச்சுக்கணும். இது மொத்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா 348 கிலோமீட்டர், 222 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாயுது இல்லையா? 348 கிலோமீட்டர் தூரத்தில் 222 கிலோமீட்டர் தொலைவு வந்து பாலாறு பாஞ்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் அப்படியே ஜாலியாக சொல்லிட்டு போகலாம், நீங்கள் உட்காந்து படிக்கணும், இதை உட்காந்து இண்டிவிஜுவலாக உட்காந்து படிக்கணும். ஸோ வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக கூவத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் வங்காள விரிகுடாவை அடையக்கூடியது இந்த பாலாறு. அடுத்த ஒரு தென்பெண்ணை ஆறு அல்லது தென் பெருணை ஆறு என்று அழைக்கப்படுவார்கள். இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா நந்தி துர்கா ஹில்ஸ் கர்நாடகாவிலிருந்து உருவாகுது. 16,019 ஸ்கொயர் கிலோமீட்டர் அல்ல 77% தமிழ்நாட்டிலே இது பாயுதுங்க. இட் ஃப்ளோஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 247 கிலோமீட்டர் இன் தி சவுத் எஸ்ட்ரி டைரக்ஷன்ஸ். சரிங்களா? த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வெள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் வழியாக பாயக்கூடிய முக்கியமான இந்த ஆறு ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சாக பிரிஞ்சிருவாமா. இது தென்பெண்ணை ஆறு, ஸோ கடிலம் அதுக்கப்புறம் பொன்னை ஆறு அப்படிங்க 2 கிளையாக பிரிஞ்சு எங்கே பிரியுது? திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு அருகில் வந்து இது பிரிஞ்சு போயிட்டுருக்காமா. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது தென்பெண்ணை ஆறு வந்து இந்த கடிலம் சொல்கிறோம் இல்லையா, கடிலம் ஆறு கடலூருக்கு அருகிலும் பெண்ணை ஆறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் சேர்ந்து வங்கக்கடலை கலந்தது. இந்த தென்பெண்ணை ஆறுடைய துணை ஆறுகள் யாவை படிச்சுக்கோ. சின்னாறு, மார்க்கன் நதி, வாணி ஆறு, பாம்பன் ஆறு. ரிப்பீட்டடாக திருப்பி படிச்சுக்கணும். இந்த ஆறுகள்லாம் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரத்தை கொடுக்குதாமா. எங்கெங்க? கிருஷ்ணகிரி, சாத்தனூர், அங்கெல்லாம் வந்து டேம் கட்டி இந்த பொன்னையாருக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பொன்னையார் இஸ் கன்சிடர்ட் சேக்ரட் ஆஃப் ஹிந்துஸ். ஸோ இந்து சமய புனித நதியாக அழைக்கப்படுவது பெண்ணை ஆறு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பாருங்கள் வைகை. ஸோ மதுரை பக்கம் போகக்கூடிய வைகை. ஸோ வைகை ரிவர்ஸ் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி வருஷ நாட்டு குன்று வழியாக அது வந்து தமிழ்நாட்டில் வைகை ஆறு அப்படிங்கிற பேரில் போயிட்டுருக்குது. 7,741 ஸ்கொயர் கிலோமீட்டர் விச் இஸ் லை என்டையர்லி த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வைகை நதியை மட்டும்தான் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் போகாமல் தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும்தான் இதை பாய்க்கிறது. சரிங்களா? இந்த வைகை நதி உருவாகக்கூடிய பிளேஸ் வந்து பாருங்கள். ஸோ மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் வழியாக இந்தியன் ஓஷன்ஸ்க்கு இது போயிருங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 258 கிலோமீட்டர் வந்து இது பாயும். ஸோ இங்கே வந்து பாயும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏரியை உருவாக்குதுங்க. அந்த உபரி நீர் ராமநாதபுரத்தில் அருகில் பாக் நீர் சந்தியில் இது வந்து கலக்குது. சரிங்களா? ராமநாதபுரத்தில் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக் நீர் சந்தி இருக்குல்லையா, அங்கே போய் இது கலந்துடுது இந்த வைகை ஆறு. ஸோ அடுத்தது வற்றாத ஜீவன் நதி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியது தாமிரபரணி. ஸோ தாமிரம் வந்து தெரியும் எல்லாத்துக்கும், காப்பர், பரணி அப்படிங்கிறது
ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர். ஸோ காப்பர் சிற்றோடை, சரியா, தாமிர சிற்றோடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே காப்பர் லைக் அப்பியரன்ஸாகவே இருக்கும். பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சஸ்பெண்டர் ரெட் சாயில், அங்கே இருக்கக்கூடிய வந்து செந்நிற தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுனால அது பார்க்குறதுக்கே காப்பர் கலரில், ஒரு செம்மண் கலரில் காணப்படும். இந்த இந்த ஆறு, சரிங்களா, தாமிரபரணி அம்பா சமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளிலிருந்து தோன்றுகிறது. நம்ம பொதிகை மலையில் தோன்றக்கூடியது முக்கியமான ஆறு தாமிரபரணி. ஸோ இஸ் அசோசியேட்டட் வித் சாகா அகஸ்தியர். ஸோ அகஸ்தியர் மலை, அகஸ்தியர் முனிவருடைய சேர்ந்து இதை வந்து தொடர்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தாமிரபரணி. இந்த தாமிரபரணி திருநெல்வேலி தூத்துக்குடி வழியாக பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கக்கடையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஒட்டியிருக்க பொன்னைக்காயல் அப்படிங்கிற புனைக்காயல் இல்லையா, புனைக்காயல் அப்படிங்கிற பிளேஸில் போய் கலந்து அது பே ஆஃப் பெங்காலில் போயிடுது. இதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னா காரை ஆறு, சேர்வல் ஆறு, மணிமுத்தாறு, கடனால் நதி, பச்சை ஆறு, சிற்றாறு, ராமநதி. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இந்த துணை ஆறுகளை தான் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்கான். இதான் வந்து தென்னிந்தியாவில் முக்கியமான ஒரு நதி, சரிங்களா. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது நதிகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் ஐலண்ட்ஸ் இல்லையா, நதிகள் இல்லை, தீவுகள் என்னென்னா பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி தீவு. இது மாதிரி தீவுகள்லாம் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் இன்னும் பேர்கள் பாருங்கள்: தீவு கடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பல் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை. இது மாதிரி தீவுகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ படிச்சுக்கிறோம், சரிங்களா. இது இல்லாமல் இப்போ பார்க்க போகிறது நீர்வீழ்ச்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். ஸோ தருமபுரியில் ஒகேனக்கல், திருநெல்வேலியில் கல்யாண் தீர்த்தம் குற்றாலம், தேனியில் கும்பக்கரை சுருளி, நாமக்கல் ஆகாய கங்கை, நீலகிரி கேத்ரின் பைக்காரா, சேலம் கிள்ளியூர், விருதுநகர் அய்யனார், கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா வைதேகி, செகுபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம், திருப்பூர் திருமூர்த்தி, மதுரை குட்லாட்டம்பட்டி, கன்னியாகுமரி திருப்புரை, காளிகேசம், உலகை, வட்டப்பாறை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து இதில் கேட்பாங்க, பொறுத்துக்க, மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஸோ எல்லாமே வந்து மேப்பு புரிகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்திருக்க பிளேஸ்னாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்கான். இப்போ எடுத்துருக்க கொஷின் நம்ம வந்து நிறையா கொஷின் டிஎன்பிசியில் தான் எடுத்திருக்கோம். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் எடுத்து பாருங்கள், நிறையா கொஷின்ஸ் கேட்டிருப்பான். எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முதலில் பாருங்கள் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்: வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒற்றை அடையாளம் காண்க. எப்படி பார்த்தீங்களா, வடக்கு தெற்கு, எது வடக்குலேருந்து ஆரம்பித்து தெற்குக்கு போகிறது? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஈஸியாக வச்சுக்கலாம், ஆனால் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது படிக்கிறது மட்டும் இல்லைங்க, மேப் பார்க்கணும். மேப்பில் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் போகுது இல்லையா, அப்போ வடக்கு டு தெற்கு வந்து ஈஸியாக புரிஞ்சு. வடக்கு டு தெற்கு இல்லையா, வடக்கு டு கிழக்கு கிடையாது. அடுத்தது பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஆரிஜினேட் இன் கர்நாடகா. கர்நாடகாவில் உருவாகக்கூடிய ஆறுகள் யாவை? ஸோ பவானி அது துணையாறு, சொன்னால பவானி துணையாறு. பாலாறு ஓகே, பெண்ணையாறு ஓகே, காவேரி. அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். இது ஒரு வந்து ஏபின்னு கொடுத்துட்டான். மால்வா பீடபூமி, படிச்சிருக்கோமா இது வரைக்கும்? படிக்கவில்லை. சோட்டா நாக்பர் பீடபூமி வேறு எங்கேயாவது படிச்சிருப்போம், ஏன்னா இந்த பகுதியில் படிச்சிருக்க மாட்டோம். மேகாலயா பீடபூமி, மகாராஷ்டிரா பீடபூமி. சரி, எந்த ஒரு
பிளேட்டூஸ் இருந்தாலும் அந்த நதி தானே கேட்டு வச்சிருக்கிறான், இங்கே ரிவர்ஸ் தானே கேட்டு வச்சிருக்கிறான். அப்போ ரிவர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லையா? சரிங்களா? எதுலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள், தாமோதர் நதி எங்கே இருக்குது, தபதி எங்கே இருக்குது, சாம்பல் எங்கே இருக்குது, யமுனா எங்கே இருக்குது. ஸோ யமுனா வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், மேகாலய பீடபூமியில் இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் வச்சு. ஏன்னா அது வந்து எதுங்க, பிரம்மபுத்திராவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிபட்டரிஸ் அது. அதே மாதிரி சாம்பல் பார்த்தோம், பட் மால்வா பீடபூமியில் பார்த்தோமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது மாதிரி பிளாட்யூஸை கம்பேர் பண்ணி கொஷின் கேட்டிருக்கான் பாருங்கள். மகாராஷ்டிரா பீடபூமியில் வந்து தபதி, அடுத்தது வந்து சோட்டா நாக்பூர் தான் தாமோதர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து வச்சுக்கோ, தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்த ஒரு கொஷின் பாருங்கள், இந்த சிஸ்டம் ரிவர் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி அதனுடைய நதிகளோட பொறுத்துக்க பண்ணணுமாமா. ஸோ ரிவர் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் அப்படி கொடுத்தாங்க. ஸோ இந்து நதி, சிந்து நதி அல்ல இந்து நதி தொகுப்பு எதுங்க அப்படின்னு பார்த்தேன், ஜீலம். படித்தோம்ல, அது இண்டஸ் ரிவருடைய ட்ரிபட்டரிஸ் தான் ஜீலம். ஸோ அது வந்து ஆன்சர் வந்து கரெக்ட். அடுத்து பிரம்மபுத்திரா அப்படின்னா சங்கோஷ். அப்போ நீங்கள் வந்து என்ன படித்து வச்சுருக்கணும், ட்ரிபட்டரிஸ் துணையார்கள் படித்தா தான் ஆன்சர் கொடுக்க முடியும். கோதாவரி எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சகங்கா. கிருஷ்ணா ரிவர்ஸ் அப்படிங்கிறது பீமா. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஆன்சர் கொடுக்க தேவையில்லை. ஸோ டூ மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து கொடுத்துட்டோம்லே வந்து ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் ஆன்சரை கீழே இருக்க ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள், கங்கை நதியின் தலை ஆறுகளான அழகநந்தா, பாகிரதி இணையும் இடம். இதெல்லாம் புக்கிலே கிடையாது, எங்கே இருக்குது, மேபி +2 11th அண்டு +2 புக்கில் இருக்கலாம். அதனால் அந்த புக்கை கொஞ்சம் ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துக்கோங்க. தேவப்பிரயாக் தான் சரியான விடையாக கொடுத்தாங்க. கங்கை நதியின் இந்த 2 ஹெட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கங்கா, அழகண்டா அண்ட் பாகிரதி விச் ஜாயின் டுகெதர் தேவப்பிரயாக் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான் கேட்டிருக்கான். அது தேவப்பிரயாக் சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவப்பிரயாகுடைய மேப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், பின்வருவற்றில் கோதாவரி நதியின் வலது துணையாறு, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி அப்படின்னு எடுத்திங்கன்னா மஞ்சிரா அப்படிங்கிறது. இதுவும் நம்ம வந்து புக்கில் இப்போ படிக்கும்போது படிக்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்து படிச்சுக்கணும். ஸோ மஞ்சிரா என்பது கோதாவரியின் வலது துணை ஆறு. அது எப்படி அப்படிங்கிறத இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், டேஸ் நதி பிகானீரில் ஹனுமன் கார்க் என்ற இடத்திற்கு அருகில் மறைகிறது. ஸோ ஸ்ட்ரீம் டிஸ்டர்பர் நியர் ஹனுமன் மார்க் இன் பிகானர் அப்படின்னா அக்ரா நதி. ஸோ அக்ரா நதி அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. வற்றாத நதி என்று அழைக்கப்படக்கூடிய நதிகள் எவை? ஹிமாலயன் ரிவர்ஸ், ஈஸியாக சொல்லிடலாம். இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக வரக்கூடியது ஹிமாலயன் ரிவர்ஸ். விச் ரிவர் இஸ் நோன் அஸ் சாங்போ டிபெட். படித்தோம் இல்லையா, இது படிச்சிருக்கோம். சாங்போ என்று அழைக்கப்படக்கூடியது பிரம்மபுத்திரா. திபெத்தில் பிரம்மபுத்திரா பாயும்போது தூய்மையான நதி இல்லையா, தூய்மையான சாங்போ ரிவர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு படித்தோம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், which are the following is the best flowing rivers in India. ஸோ மேற்கு நோக்கி பாயக்கூடியதுனா கண்டிப்பாக நர்மதா, கோதாவரி கிடையாது, கிருஷ்ணா கிடையாது, மகாநதி கிடையாது. கிருஷ்ணா மகாநதியில் கிழக்கு நோக்கி பாயக்கூடியது. கர்மநாசா நதி நீதி சர்ச்சை எந்த மாநிலங்களுக்கு இடையில் உள்ளது? ஸோ கர்மன்சா ரிவர்ஸ் வித் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் between which states? கண்டிப்பாக வந்து நியூஸ் கேட்டிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு காவேரி எந்த 2 மாநிலங்களுக்கு இடையில் சர்ச்சைகள் உள்ளது அப்படின்னு சொல்லி எங்கே கேட்பான், பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு எக்ஸாமில் கேட்டால் சொல்லுவானுங்களா அவங்க?
பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவேரி பிரச்சனை அவனுக்கு எப்படி தெரியும்? அது மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கான் பாருங்கள். பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அங்கே ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு 2 மாநிலங்களுக்கு இடையில் நதி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நியூஸ் மூலயமாக கேட்டு தெரிஞ்சு நோட்டை போட்டு, தெரிஞ்ச மட்டும் இல்லை, நோட்டை போட்டு எழுதி ஐயோ இது கேட்டுருவான் அப்படின்னு சொல்லி பயந்து படித்து வச்சுக்கிட்டா ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து சீனா நீர் குண்டு, சைனீஸ் வாட்டர் பாம் அப்படிங்கிற ஒரு திட்டம், அணை திட்டம் இந்தியாவின் மீது கட்டப்படுவதால் இந்தியாவுக்கு ஆபத்து உண்டாகும். அப்போ அந்த ஆபத்து உண்டாகக்கூடிய நதி பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து நதி வராது. ஸோ யாங்டசி எல்லோரும் நினைக்கக்கூடிய நதி, ஏன்னா சைனானா யாங்டசி ஒத்துருவோம் முடியும். பிரம்மபுத்திரா, ஸோ ஹுவாங் ஹோ நதி. ஸோ இந்த 3 ஆன்சர் வர மாதிரியே தெரியும், ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாது பிரம்மபுத்திரா வருமா அப்படின்னு. ஆனால் பிரம்மபுத்திரா இஸ் தி ரைட் ஆன்சர். அதான் வந்து இதுவும் வந்து நியூஸில் வரக்கூடிய ஒரு டிஸ்பியூட்ஸ். இது மாதிரி ஒரு சின்ன அணை கட்டுறாங்க, இப்படி அணை கட்டுறதுனால நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத வந்து இந்த பிரம்மபுத்திரா நதியில் தான் வருது அப்படிங்கிறது நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு புக்கில் இமிடியேட்டாக இருக்க போகிறதில்ல. மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவீத நீளம் தமிழ்நாட்டில் பாய்கிறது? சரிங்களா, கிட்டத்தட்ட 56% கிட்ட வந்து தமிழ்நாட்டில் தான் பாயுது காவிரி. கில்கிட் மலை குடைவு பின்வரும் நதிகள் எவற்றை செயல்களால் உருவாக்கப்பட்டது? ஸோ இதெல்லாம் வந்து கில்கிட் சேனல் தான் அவகமே இருக்காது. சரிங்களா, எப்படி கேட்டு வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ நுணுக்கமாக எங்கெங்கேயோ கேட்டுருவோம். ஸோ இண்டஸ்ங்கிறது சிந்து நதி மூலமாக வரக்கூடியது. இந்தியாவில் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டன? நியூஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். 152 நகரங்கள், 27 இடைநிலை ஆறுகள். ஸோ இந்தியா how many towns and interstate rivers were covered under the National Rivers Conservation Plans அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் இந்த கொஷினை மனப்பாடம் வச்சுட்டிங்கன்னா வேறு எங்கேயாவது வேறு மாதிரி மாற்றி கேட்டால் ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு ஜீலம் ஆறு. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு ஜீலம் ஆறு. நான் வச்சுக்கோ. நேரடி கேள்வி. சலைன் ரிவர் உப்பு நதி எனவும் பின்வரும் நதிகளில் உப்பு நதி எனவும் மாற்றாக அறியப்படுவது? ஸோ கண்டிப்பாக ஞாபகம் இருக்கிறது லூனி அப்படிங்கிற ஒரு நதி. என்ன தான் படிச்சிருந்தாலும் வேற ஒரு பக்கம் வந்து ஆன்சர் கேட்டு விட்றான். இது ஈஸி. தென் இந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது? தென் இந்தியாவின் கங்கை என்ன ஆன்சர்? ஸோ கோதாவரி அம்மா தென் இந்தியாவின் கங்கை. ஸோ கங்கைஸ் ஆஃப் சவுத் இந்தியா. அடுத்த ஒரு கேள்வி. டேஸ் ஆறு இந்தியாவில் உருவானது இல்லை? பீஸ், சட்லஜ், சேனாப், ராவி. ஸோ எல்லாமே வந்து என்னங்க துணையாறுகள். எதனுடைய துணையாறுகள்? ஹிமாலயன் ரிவர்ஸ் இருக்கக்கூடிய அது பேர் என்ன? சிந்து நதியுடைய துணையாறுகள். எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து பாஞ்சிருது. சட்லஜ் மட்டும் இந்தியாவிலேருந்து உருவானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்து வச்சுக்கோ. ஆன்சர் வந்து பி. பாருங்கள், இதிலே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன்ஸ் மாதிரி கேட்டிருக்கான். வாக்கியங்கள் கொடுத்து கேட்டிருக்கான் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட். த டெல்டா ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா ஹேஸ் லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். கரெக்ட் தானே? கங்கையும் பிரம்மபுத்திரா டெல்டா பற்றி மிகப்பெரிய ஒரு சதுப்பு நில காடுகளை கொடுக்குது. சரிதான். டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அதுவும் சரிதான். 2 வாக்கியங்களும் சரிதான். ஈஸியாக நம்ம வந்து ஜாகிரஃபினாலே இந்த 2 படித்து வச்சுருப்போம். ஈஸியாக ஆன்சர் கொடுத்துடலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி? வலது துணை ஆறுகள் பார்த்தோம் இல்லையா? நர்மதாவின் வலது துணை ஆறுகள் ஹிரன். ஸோ ஹிரன்னா இந்த மான்க்கு ஹிரன் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. நான் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி தான் போயிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதையும் சிறப்பாக படிச்சுக்கோங்க. இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அந்த 5 வீடியோஸ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா,
அந்த 5 வீடியோஸும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.